வெல்கம் டு SN எலக்ட்ரானிக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு 43 இன்ச் எல்இடி டிவி பேனல், அதாவது டிஸ்பிளே வந்து போயிடுச்சு, ப்ரோக்கன் ஆயிடுச்சு. அது சேஞ்ச் பண்ணுற வீடியோ தான் இது. நம்மக்கிட்ட பேனல் பொறுத்து பார்த்தீங்கன்னா இப்போது ஓரளவுக்கு பேனல்ஸ் வந்து அவைலபிளில் இருக்குது. இதில் வந்து நம்ம எப்படி பேனல் மாற்றுறது அப்படிங்கிறத வந்து காட்டுற பாருங்கள். இது பேனல் மட்டும்தான் ஃபால்ட்டு. இந்த பேனல் வந்து எந்த அளவுக்கு ப்ரோக்கன் ஆகிருக்குதுன்னு பாருங்கள். அதாவது டிவி வந்து கீழே விழுந்துருச்சு, அதனால் வந்து ஃபுல்லாக ப்ரோக்கன் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து நம்ம பேனல் சேஞ்ச் பண்ணுறதை பார்ப்போம். இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறது 43 இன்ச்சில் வந்து 4 காஃப் வர பேனல், 2 ஸ்கேலார் பிசிபி வரும். அதாவது எல்விடிஸ் வந்து டிகான் போர்டுலேருந்து 2 ஸ்ட்ரிப்பாக பிரிஞ்சு மொத்தம் ஒரு ஸ்கேலார் பிசிபியில் 2 காஃப் வரும். அது ரெண்டுக்குமே தனித்தனியாக சிக்னல் போகிற மாதிரி வர ஒரு டைப்பு. இது வந்து நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணுறோம். பேனல் மாற்றும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக மாற்றணும். ஏன்னா கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தோம்னாலுமே பேனல் வந்து டேமேஜ் ஆயிரும். அதனால் முடிஞ்சளவுக்கு கேர்ஃபுல்லாக அதை எடுத்து வைக்கும்போதும் சரி, ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். பேனலோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே காஸ்ட்லி தான். இப்போதைக்கு அவைலபிளில் கிடைக்கும்போது ஒரு ஃபால்ட்டு பேனல் ப்ரோக்கனில் வரும்போது நம்ம மாற்றுறோம். பேனல் கிடைக்காத பட்சத்துக்கு ஒன்றும் செய்ய முடியாது. இது வந்து 2 காஃப். லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா ஸ்கேலார் பிசிபிக்கு 2 காஃப், ரைட் சைடு ஸ்கேலார் பிசிபிக்கு 2 காஃப். இந்த ரெண்டுமே ஸ்ட்ரிப்பு மூலிமா டிகான் வழியாக வந்து மெர்ஜ் ஆகிற மாதிரி வர மாடல். இந்த எல்இடி டிவியோட கம்பெனி பார்த்திங்கன்னா எய்சன் அப்படிங்கிற ஒரு பிராண்டு. எய்சன் அப்படிங்கிறது நான் இப்போ தான் பார்க்குறேன். நிறையா பிராண்ட்ஸ் வந்து வந்ததுனால வந்து நமக்கு பிராண்ட்ஸ் வந்து இவ்வளோதான் அப்படிங்கிறது தெரியல. எல்இடி டிவி எப்படி பார்த்து வாங்குறது, எல்இடி டிவி சர்வீஸ் வீடியோவும் நிறைய நம்ம சேனல் இருக்குது. பார்க்கலின்னா போய் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஒரு ஃபாலோ பண்ணி சப்போர்ட் கொடுங்க. இது வந்து ஒரு சின்ன வீடியோ தான், ஒரு டிஸ்பிளே மாற்றுற வீடியோ. நிறையா வீடியோ வந்து நிறையா டைம் வந்து அப்லோட் பண்ணல. ஸோ டைம் இல்லாதனால வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து இனிமேல் கண்டினியூஸாக வரும். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து எல்இடி டிவி வந்து எப்படி பார்த்து வாங்கலாம், எல்இடி டிவியில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். ஒரு டிவி புதுசாக எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். அதுக்காக தான் அந்த வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கிறேன். அந்த வீடியோ பார்க்கலின்னா போய் பாருங்கள்.